இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாம் உற்சாகமாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Jesus, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே.
துதிக்க ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். துதிக்கும் நமக்கு எப்பொழுதும் தோல்வியில்லை. தேவன் ஜெயத்தை தர வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற காலமல்ல, அவருடைய ஆயுதத்தை அணிந்து அவர் ஒருவருக்கே நாம் நன்றி செலுத்த இந்த காலை வேளையில் நாம் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல ராஜா. எங்களுக்கு எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா. எங்கள் வாழ்வில் நாங்கள் எதை கண்டு பயப்பட மாட்டோம். எங்கள் எதிர்காலத்தை, கடந்த காலத்தை நாங்கள் நினைத்து பயப்படாதபடி எதிர்காலம் கையில் இருக்குது என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் இந்த காலவெளியை ஆராதிப்போமா? நம்மை நடத்திடும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இங்கே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுமா? நம்ம தேவனை ஆராதிப்போமா? எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதிப்போம். என்னை
மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நிச்சயமாவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தெய்வம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம். நான் உன்னை விட்டு விலகும் என்னை கைவிடுகிறேன் என்று சொன்ன தெய்வம். இந்த உபாச நாட்கள்ல தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்பி அவரை நோக்கி, ஆண்டவரே, எங்க வாழ்வில எல்லாம் தடையா இருக்கிறது, அதை எல்லாவற்றை மாற்ற உம்மால் மாத்திரம் தான் முடியும். நேர்வழியாய் நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்க. எங்களை ஒரு நாள் கைவிடாத தெய்வம், எங்களை நடத்தி செல்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்க என்று நம்பி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி செல்கிறோம் எங்களோடு இருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களோடு இருங்க, எங்களை விட்டு ஆண்டவரை நீங்க தூரம் போய் விடாதீங்க ராஜா. பலமுறை நாம் தான் தேவனை மறந்து தூரம் போன நாட்கள் உண்டு. ஆனால் நம்மளை மறவாத தெய்வம், உன்னை அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம், உன்னை பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம், அவருடைய கிருபையை நம்ம மேல விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை நாம பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, என் கூடவே இரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது ராஜா. நீங்க இல்லாம நாங்க ஒரு நொடி கூட வாழ முடியாது தகப்பனே. எங்க கூட இருந்து நீங்க நடத்தி செல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நாம் அறிக்கையிடுவோமா? நம்முடைய இருளான வாழ்வில அவரை நாம் முன்வைக்கும் போது அதை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நமக்கு அப்பாவும் அம்மாவுமாய் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவரை நாம் தஞ்சமாய் பிடித்துக் கொள்வோமா? இந்த காலை வெள்ளி ஆண்டவரை என் கூடவே இரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அம்மா
நம்மளை ஒரு நாள் விட்டு விலகாத தெய்வமா. உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தெய்வம். நம்ம பலமுறை ஆண்டவரே நீங்க எங்களை மறந்துட்டீங்களோ, எங்களை விட்டு தூரம் போயிட்டீங்களோ என்று நம்ம நிறைய நேரத்துல கேள்வி கேட்டுக்கலாம். ஆண்டவர் ஒருபோது நம்மளை மறக்க மாட்டார். நம்முடைய தாயும் தகப்பனுமா, நண்பராய், நம்முடைய வியாதி நேரத்துல வைத்தியராய் இருந்து இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வருகிறார் அல்லவா. அந்த அன்புக்கு நாம் எதை ஈடாய் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்மளை ஒரு நாள் கைவிடாத தெய்வம். அவருடைய கிருபையினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி நடத்தி வருகிறார் தெய்வம் அல்லவா. அந்த தெய்வத்தை நம்ம பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க என்னை மறந்துட்டீங்களா ராஜா, என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களா, என்னோடு இல்லையா என்ற சந்தேகத்தின் எண்ணம் நம்மளை அடிக்கடி நம்மளை கேட்டுக்கொண்டிருக்க அந்த கேள்வி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன் ராஜா. நீர் எங்க மேல வைத்த அன்பு மேலானது. யாரும் எங்களுக்காக அடிக்கப்பட மாட்டாங்க, ரத்தம் சிந்தப்பட மாட்டாங்க. ஆனா எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவ்வளவா எங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்க ராஜா. அந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். நாம் பல நம்முடைய யோசனையை சிந்திச்சு இது நடக்கவில்லையே என்று ஆண்டவர் நம்மோடு இல்லை என்று நாம் தீர்மானம் பண்ணி விட்டுகிறோம். ஆனா நம்மோடு இல்லை என்று நாம் அவிசுவாசப்பட்டு விடுகிறோம். ஆனா நீங்க ஒரு விஷயம் அதை நம்புங்க, ஆண்டவர் நம்மோடு தான் எப்பொழுதுமே இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நம்மளை நடத்தணும்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய திட்டத்துக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உம்முடைய திட்டம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ராஜா. அவனுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறினா நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் வெற்றியோடு தான் நடக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்வில் ஜெயம் வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிங்க. இந்த காலைவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை மறக்கவில்லை மகனே, நான் உன்னை மறக்கவில்லை மகளே, என்னுடைய அன்பை நீ முழுமையா பிடித்துக்கொள். இந்த உலக அன்போ இந்த உலக சிநேகமோ ஒரு காலகட்டத்தை வரைக்கும் தான். என்னை மாத்திரம் நீ தஞ்சமாய், என்னை மாத்திரம் நீ அடைக்கலமாய் பிடித்து கொண்டார் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு சுகமாய் பலமாய் ஆண்டவர் வாழச் செய்வார். அந்த தெய்வத்தினுடைய அன்பை நாம் பற்றிக்கொள்வோமா? ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளை உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று நாம் அறிக்கையிடுவோமா? இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற ஆரோன் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.